அவல் உப்புமா. சரியா? லேசாக செஞ்சிடலாம். சரியா? சீக்கிரம் செஞ்சிடலாம். லேசாக ஜீரணம் ஆயிரும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வர சாப்பிடலாம். சரியா? ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் கொஞ்சம் பாதி வதங்கினோடனே கொஞ்சம் காயப்பொடி, கருவேப்பிலை எல்லாம் போடணும். அது கொஞ்சம் வதங்கினோன்னு கொஞ்சம் உப்பு அதிலே போட்டு வதங்கிடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே அவலில் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிட்டு சிக்கனு புழிஞ்ச பிறகு இந்த தால்சா நல்லா வெந்த பிறகு இந்த அவலில் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த அவலை தூக்கி இந்த தால்சாலத்தை தட்டிட வேண்டிதான். நல்லா தட்டி நல்லா விரவ வேண்டிதான். விரவி தேங்காய் இருக்குல்ல, தேங்காயும் போட்டு தேங்காயும் போட்டு நல்லா விரவி ஒரு 2 நிமிஷம் தான் தால்சத்தில் எல்லாம் ஒன்று போல் சேரணும். உப்பு, தால்சம் எல்லாம் அவல் எல்லாம் தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒன்று போல் கிண்டி இறக்கிற வேண்டிதான். சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வர சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? நல்லா சீக்கிரம் ஜீரணமாகும். அவசரத்துக்கு இது நல்லது. டக்குன்னு உப்புமா மாதிரி நல்லா பொழுன்னு நல்லாயிருக்கும். தண்ணியெலாம் ஒன்றும் இருக்காது. நல்ல பொழுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடணும்.